நாம் யோசிப்பதை சாத்தானால் அறிய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நாம் யோசிக்கிறதை சாத்தானால் அறிய முடியுமா? இந்த கேள்வியோட நான் ஒரு கேள்வியும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த கேள்விக்கும் பதில் இருந்துட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாத்தானுக்கு ஃபியூச்சர் தெரியுமா? இதையும் சேர்த்துக்குங்க. இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நாம் யோசிப்பதை சாத்தான் அறிவானா அப்படின்னா இதை கொஞ்சம் ஆப்போசிட்டாக யோசிக்கணும். என்னன்னா, நீங்கள் யோசிக்கிற விஷயத்தை உங்களுக்குள்ளே கொடுக்கிறது யார்? நீங்கள் உட்காந்து யோசிக்கிறீங்க. நம்ம நிறைய நேரத்தில் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவர்ப் கேள்விப்பட்டிருப்போம். த ஐடல் மைண்ட் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சும்மா உட்காந்துருக்கும், எதையுமே யோசிக்காமல் சும்மா உட்காந்துருக்கும் போது ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே வருது. இந்த சிந்தனையை உங்களுக்குள்ளே அனுப்புகிறது யார்? வசனத்தின்படி ஒரு இடம் காலியாக இருந்தால், அது ஜோடிக்கப்பட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் தேவனுடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டு உங்கள் இருதயம் இப்பொழுது காலியாக இருந்தால், வெளியே இருக்கிற பிசாசு உங்களுக்குள்ள கொஞ்சம் காரியத்தை அனுப்புவான். இந்த அனுப்புகிற காரியத்தை நீங்கள் உடனடியாக வெளியே அனுப்பிட்டீங்கன்னா, ஒரு விஷயத்தை உள்ள அனுப்புறான்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக நீங்கள் வெளியே அனுப்பிட்டீங்கன்னா இந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு சாத்தானுக்கு நடக்கும். அவன் அனுப்புவான், நீங்கள் துரத்துவீங்க, அவன் அனுப்புவான், நீங்கள் துரத்துவீங்க, அவ்வளோதான். ஒரு நாள் வசனம் சொல்லுது, சில காலம் அவன் விலகி இருந்தான். இயேசு கிறிஸ்துக்கிட்ட அனுப்ப பார்க்குறான். மேலேருந்து குதி, சாப்பிடு, என்னை வணங்கு, இதெல்லாம் சொல்கிறான். அவர் உடனே ரிஜெக்ட் பண்ணிடுறார். ரிஜெக்ட் பண்ணோன்னு வசனம் சொல்லுது, சாத்தான் சில காலம் விலகி இருந்தான், அவ்வளோதான், போயிட்டான். போயிட்டு திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு வருவோம், அது செகண்ட் ரவுண்டு. அதே மாதிரி தான் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் அந்த ரிஜெக்ட் பண்ணி அனுப்புறீங்க பாருங்க, ரிஜெக்ட் பண்ணி அனுப்ப 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 உங்களுக்குள்ள நல்ல எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். இப்போ அவன் அலோ பண்ணுறதை நீங்கள் அலோ பண்ணிட்டீங்க, உள்ள அவன் அனுப்புறதை உள்ள அலோ பண்ணிட்டீங்க. ஒரு பெரிய சினிமா சீன் ஒன்று நீங்கள் பார்த்தது அந்த காலத்தில் இருக்குது, அதை அப்படியே மெதுவாக அனுப்புவான். நீங்கள் உடனடியாக அந்த சீனை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள எந்த தாட்ஸும் வராது. நீங்கள் அதை அப்படியே உள்ளே எடுத்துக்கிட்டு, இது அந்த படத்தில் அந்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து இப்படி பார்த்தோம், இந்த படம் இதை யோசிக்கிட்டே இருக்கும்போது அடுத்தது அனுப்புவான். இந்தா நீ இதை பார்க்கும்போது இன்னொரு படத்தை பார்த்தோம், உடனே நம்ம என்ன சொல்லுவோம், இதே மாதிரி இன்னொரு படத்தை நாங்களாம் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம், அடுத்து அந்த தாட்டு வரும். இதை நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அடுத்து அவன் பண்ணுவான், ரைட்டு, இதை விட ஒரு மோசமான படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அருவருப்பான படம், அதை அனுப்பி விடுவான். இப்போ அது வரும்போது, சே இந்த படத்தெல்லாம் அந்த காலத்தில் உட்காந்து பார்த்துருக்குறோம் பாரு, அது அன்றைக்கி ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தால் பாரு, அந்த படத்தை பற்றி பேசுவோம். இப்படி வர 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 ஒவ்வொரு பாவமாக அனுப்பிக்கிட்டே இருப்பான். இப்போ அவனுக்கு என்னன்னா, உங்களுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு லைன் கிடச்சிருச்சு, உங்களுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு. அதனால தான் நான் சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவர் உள்ளம் கால் பதிக்க இடம் இருந்தால் அவர் வந்துடுவார். பிசாசு உள்ளம் கால் பதிக்க இடம் இருந்தால் அவன் வந்துடுவான். இப்போ நாம் இந்த சிந்தனையை அனுப்புறது அவன் வேலை, அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறது நம்முடைய வேலை. அதனால தான் ஒரு பெரிய பரிசுத்தவான் சொல்வார், தலைக்கு மேலே குருவி பறக்கிறத உங்களால் தடுக்கவே முடியாது, ஆனால் குருவி கூடு கட்டுறதை உங்களால் தடுக்க முடியும். அதான் அவர் சொல்கிறது. அதே தான் பிசாசு உங்களை சுற்றி நாலா பக்கத்தில் இந்த சிந்தனைகளை அனுப்பிட்டே இருப்பான், அதை நீங்கள் தடுக்க முடியும், ரிஜெக்ட் பண்ண முடியும். அதற்கு இன்னொன்று இருக்கு, அந்த வீடு காலியாக இருந்தால் அந்த பிரச்சனை, பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார்னா அந்த வேலையை அவர் பார்த்துப்பார். அவர் விரட்டி விட்டுக்கிட்டே இருப்பார், அவன் ஓடிக்கிட்டே இருப்பான், ஒரு காலம் போவான், திருப்பி வருவான். ஸோ இது தொடர்ச்சியாக நடக்கும். ஸோ சாத்தானுக்கு சிந்தனை தெரியாது, அவன் அனுப்புறத நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது சாத்தானின் சிந்தனையாக மாறும். இதே நேரத்தில் இன்னொன்னையும் சொல்லிடுறேன், ஃபியூச்சர். பிசாசுக்கு ஃபியூச்சர் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஃபியூச்சர் கண்டிப்பாக தெரியாது. அவனுக்கு இந்த பைபிளில் கொடுத்துருக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியுமே ஒழிய உங்களுடைய பர்சனல் ஃபியூச்சர் அவனுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. அது உங்களுடைய ஃபியூச்சர் கர்த்தருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், கரெக்டாக ஒரு ஜோசியக்காரர் சொன்னார், ஒருத்தர் அவர் சொன்ன மாதிரியே நடந்தது, வெரி சிம்பிள், 10 விஷயத்த உங்களுக்கு சொல்லுவார், அதில் ஒன்று நடந்திருக்கும், அவ்வளோதான். நீங்கள் அந்த நடந்தது தான் பிடிச்சிங்களே ஒழிய மிச்சம் நடக்காத 9 விட்டுட்டீங்க. இப்போது பிசாசு பொத்தாம் பொதுவாக தான் சொல்லுது உங்களுக்கு. பொத்தாம் பொதுவாக சொல்லும்போது அதில் 2 நடக்குது, 3 நடக்குது. இதை நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, அதுக்கு ஃபியூச்சர் தெரியுது, இல்லை அதுக்கு அவசியமே இல்லை. இப்போவுமே நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் யாரும் தப்பாக நடந்துக்காதீங்க. ஒரு பெரிய கிறிஸ்தவ கூட்டம் நடக்குது, அந்த கிறிஸ்தவ கூட்டத்தில் நான் ஏறி நின்று எனக்கு தீர்க்க தரிசனம் வரமே தேவையில்லை, இங்கே ஒரு சகோதரி உண்டு மிகுந்த துக்கத்தோடு வந்திருக்கிறார் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக ஒரு சகோதரி யாரோ ஒருத்தர் துக்கத்தோடு தான் வந்திருக்க போறீங்க. இப்போ நான் ப்ராஃபட் ஆகிடுவேன்னா? ப்ராஃபட் ஆக மாட்டேன். அதே தான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் பிசாசு அடிச்சு விடுது. நீங்கள் அந்த நடக்கிற சில விஷயங்களை வச்சுக்கிட்டு, ஓ இன்னொன்று இருக்குது இதில், இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சில இடத்துல பிசாசு உள்ளே வந்து அப்படியே நடந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக சொல்லிச்சு. 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தில் நடக்கிறத இப்போ இருக்கிற ஒரு பொண்ணுக்குள்ளேருந்து பையனுக்குள்ளேருந்து பிசாசு சொல்லிச்சு. அவனுக்கு 50 வருஷம் என்ன, இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச 5000 வருஷம் 6000 வருஷத்தோட ஹிஸ்ட்ரி அவனுக்கு தெரியுமே. அதை சொல்கிறதுல என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்குது? இந்த பொண்ணுக்குள்ளேருந்து பேசுறது பிசாசு தானே. அதனால தான் சொல்கிறேன், பிசாசுக்கு ஃபியூச்சர் தெரியாது.
பொதுவாக தெரியும். இந்த பைபிளில் சொல்லியிருக்கிறது அவனுக்கு தெரியும். என்ன தெரியும்? ஏன்னா அவனும் பைபிள் படிச்சிருப்பான்ல. தனக்கு கொஞ்ச காலமே உண்டென்று அவன் அறிந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இன்னும் இயேசுநாதர் வந்து 1000 வருஷ அரசாட்சி முடிச்சார்னா அதோட என்ன நரகத்தில் போடுவாங்கன்னு 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அவனுக்கு நல்லா தெரியும். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? இயேசுநாதர் 1000 வருஷ அரசாட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன தடுக்கணும் எல்லாத்தையும் தடுப்பான். அதான் அவன் செஞ்சது. ஸோ அவனுக்கு ஃபியூச்சர் தெரிய வாய்ப்பில்லை. உங்களுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் அவன் அனுப்புகிறது. உங்கள் சிந்தனைகளை நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ, வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்கீங்களோ, தொடர்ச்சியாக அவன் தோத்துக்கொண்டே இருப்பான்.